ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கில்லர் பாராடாக்ஸ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம ஹீரோ ஊர்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற பூஷன் அப்படிங்கிற ஊரை தான் காட்டுவாங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு பப்ல இருந்து இப்ப அப்படியே ஒரு லாயர் குடிச்சிட்டு அப்படியே வெளியே வருவாரா. வந்தவர் அப்படியே ஸ்ட்ரைட்டா அவர் கார் கிட்ட போய், டிரைவர் வண்டி எடு, வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. கொஞ்ச தூரம் கார்ல போனக்கு அடுத்துதான் அவருக்கே தெரியும் இந்த வண்டியை ஓட்டிட்டு வருது அவனோட டிரைவரே இல்ல அப்படின்ட்டு. இந்த லாயர் வேற ஏற்கனவே செம மப்புல இருக்கானா. டே நீ யாருடா அப்படின்னு தான் கேட்பான். அப்படியே ஒரு பிளாஷ். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் பார்த்தா அந்த லாயர் செத்து தண்ணியில மிதந்துகிட்டு இருப்பான். இங்க அப்படி சீன் கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவோட ஊர்ல தான் காட்டுவாங்க. கடைசியா நம்ம ஹீரோ அவரோட அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் போட்டு விட்டுருப்பாருல, அதனால என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் நம்ம டேங்க பாக்குறக்கா வீட்டுக்கே போயிருப்பாங்க. ஆனா கதவை திறந்த படாவே இருக்காதா. சரின்ட்டு அவங்க கிட்ட இருக்க சாவியை போட்டு உள்ள ஓபன் பண்ணி போய் பார்த்தா உள்ள ஒரு பொருள் இருக்காது. என்னடா அப்படின்ட்டு அவங்க யோசித்துக்கிட்டு இருக்க நேரத்திலேயே இந்த சைடு ஒரு லெட்டர் வேற இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு இப்ப நம்ம டீட்டெயிலா காட்ட மாட்டாங்க. ஆனா அதை படிச்சு பார்த்தனையும் அவங்க அக்கா ரொம்ப ஷாக் ஆகி இப்ப ஸ்ட்ரைட்டா அடுத்து அவன் வேலை பார்த்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவாங்க. அங்க போய் கேட்டா அந்த பாசா, ஓ நீங்க அவனோட ஃபேமிலி மெம்பர் தானா, அவன் என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு ஆளு எஸ்கேப், நான் கூட அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து என்ன, அப்புறம் அவங்க அக்காவே இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் பணம் போட்டு விட்டுருப்பான்ல அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து அந்த பாஸுக்கு அப்படியே கொடுத்துருவான். அதனால அந்த பாஸும் சரி என் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் ஜாங்க தான் காட்டுவாங்க. ஒரு கொலையா 2 கொலையா 4 கொலை கேஸ். ஆனா அந்த 4க்குமே ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அங்க இருந்த மித்த ஹையர் அபிஷியல்ஸா உங்ககிட்ட இந்த கேஸை கொடுத்து பார்த்தோம், நீங்க ஒரு எவிடன்ஸும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, அதனால ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம், அவங்க அந்த கேஸ்ல இனிமேல் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஸ்பெஷல் டீமாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு லக் இருக்கு. அவன் பண்ற கொலை எல்லாத்துலயுமே எந்த ஒரு எவிடன்ஸும் சிக்க மாட்டேங்குது. இதுலயே அப்படி 4 மாசம் ஓடி போயிரும். அப்புறம் என்ன, அந்த ஸ்பெஷல் டீமும் இனிமேல் இந்த கேஸ பத்தி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது, சோ இதெல்லாம் பெண்டிங் கேஸ்ல போட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்ப பாப்பாங்களா. அப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங் ஒன்னு சொல்லுவான், நீங்க எல்லாருமே இந்த கேஸ தப்பான நோக்கத்துல பாக்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4மே வேற வேற கொலை, ஒரு கொலைக்கு இன்னொரு கொலைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தோணவே கிடையாது. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி இந்த 4 கொலையிலயும் ஒரு எவிடன்ஸ் கூட சிக்காம இருக்கும். அதே மாதிரி கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் ஒண்ணுக்கு முன்ன பின்ன மாறி மாறி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் ஒரு ஆள் தான் பண்றான், அத சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாங்கும் அந்த ஸ்பெஷல் டீம் லீடரும் சண்டை போடுவாங்களா. அப்புறம் என்ன, அந்த ஸ்பெஷல் டீம்ல இருந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாயி, சரி அப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, எங்களால இந்த 4 மாசத்துல எதுவும் கண்டுபிடிக்க முடியல, உங்களால முடிஞ்சா நீங்க தனியா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஜாங்குக்கு ஒரு சவாலை விட்டுட்டு போயிரும் அந்த பொண்ணு. அடுத்து இப்ப நம்மளுக்கு ஒரு புது கேரக்டரை காட்டுவாங்க. இவன் பேரு ராபின். இப்ப இவன் அப்படியே ஒரு வீடியோ மேக் பண்ணி சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருப்பான். என்னையா நடக்குது இந்த ஊர்ல, ஒரு பக்கம் என்னன்னா எந்த எவிடன்ஸும் சிக்காம கொலையா நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த செத்து போனவங்க எல்லாம் அதுக்கு மேல மிகப்பெரிய கிரிமினல்ஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் வேற ஏதோ ஒருத்தர் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம டிடெக்டிவ் ஜாங் வருவான். இப்ப இங்க வந்து நம்ம டிடெக்டிவ் அந்த ராபின் கிட்ட இத்தனை நாள் நடந்த கொலை கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே இப்ப அந்த ராபின் கிட்ட கொடுத்து, இதெல்லாம் படிச்சு பாரு, உனக்கு எதாவது தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதெல்லாம் படிச்சு பார்த்த ராபின், எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க வேலையை தான் கரெக்டா செய்யலன்னு நினைக்கிறேன், அது எப்படி ஒரு எவிடன்ஸ் கூட சிக்காம இருக்கும், ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா தானே தப்பு பண்ண மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ராபின் சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம ஜாங்க, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நீ கூட அப்படித்தானே மாட்டின அப்படின்பா. என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ராபினும் ஏதோ ஒரு கொலை கேஸ் சம்பந்தமா போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கான். அதுக்கடுத்து இப்ப ரிலீஸ் ஆகி நார்மல் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இந்த இடத்துல வரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஜாங் எதுக்கு இவனை வந்து மீட் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஜாங் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கே வந்துருவான். இந்த ஃபைல்ல நீ படிச்சு பார்த்தேல, இத பாக்குறப்ப உனக்கு இது கோஇன்சிடென்ஸா நடந்த கொலைன்னு தோணுதா, இல்லனா இது எல்லாமே ஒரே ஆளு கண்டினியூஸா பண்ற சீரியல் கில்லிங் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். அந்த ராபின் கூட எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஜாங் விடுற மாதிரியே இருக்காது. நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, எங்களை பத்தி யூடியூப்ல எல்லாம் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா, பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த ராபினும் அப்படி படிச்சு பார்த்துட்டு, இதை வந்து நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா இது எல்லாம் தனித்தனியா நடந்த கொலை மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றையும் நம்ம ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ சீரியல் கில்லரோட வேலை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஜாங்க கேட்பான், அது எப்படி நீ இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற அப்படின்ட்டு. அப்ப நம்ம ராபின் என்ன சொல்லுவானா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல இப்ப செத்து போயிருக்கு எல்லாருமே ஏதாண்டு ஒரு தப்பு பண்ணவங்களா இருக்காங்க. இப்ப கடைசியா பார்த்தா கூட ஒரு லாயர் செத்து போயிருக்காரு, ஆனா அவர் என்ன தப்பு பண்ணிருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியே வரல, அது எப்ப வெளியே வருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ஜாங்க, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதெல்லாம் எப்ப வெளியே வருமோ, உன்னை பிடிச்சு 4 அடி அடிச்சு விசாரிச்சா எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா நம்ம டிடெக்டிவ் ஜாங்க இவ்வளவு நேரம் இங்க வந்து பேச்சு கொடுத்த காரணமே இப்ப இங்க நடக்கிற கொலைகளுக்கும் இந்த ராபினுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினாலதான் இப்ப இவனை இங்க விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அப்புறம் என்ன, அடுத்த சீன்லயே அப்படியே அந்த ராபினை தொக்கா தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவான். இப்ப அடுத்து
ஸ்டேஷன்ல போய் அந்த ராபினை விசாரிப்பாங்களா? அவன் இப்ப இங்க நடக்கிற கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க நினைக்கிறதுல எனக்கு புரியுது. ஒரு காலத்துல சில பல கொலைகளுக்கு நான் சம்பந்தமா இருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்ட ஹையர் அபிஷியல் நம்ம ஜாங்கு கிட்ட தான் சொல்லுவாங்க. அவனை பார்த்தா இப்ப அந்த தொழில விட்ட மாதிரி தான் தெரியுது. அவனுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸும் இல்ல. நம்ம இதுக்கு மேல அவனை இங்க வச்சு விசாரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜாங்கா இல்ல இல்ல, உங்களுக்கு இவனை பத்தி சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல இங்க நடக்கிற கொலைகளை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். நீங்க எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, நான் அவனை ஃபாலோ பண்ணி அப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த ஹையர் அபிஷியல் யோசிப்பாரு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இவன் கொலைக்கு துணை போயிருப்பான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கவே முடியாது. பட் இருந்தாலும் உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீயும் உன்னோட டீம் கேப்டனும் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹையர் அபிஷியல் சொல்லிடுவாரா. அப்புறம் என்ன, இது போது நம்ம ஜாங்குக்கு எப்படியான்னு இவங்கிட்ட நைஸா பேசி இந்த கொலைகளை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாங் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவோம். ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, இவ்வளவு நாள் ஆயிருச்சு, கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிருச்சு, நம்ம ஹீரோ என்னடா பண்றான், அவனை ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து அப்படியே இப்ப 2 நாள் கழிச்சு அந்த ராபின் வீட்டுல தான் காட்டுவாங்க. அவன் சாப்பிடலான்னு சொல்லி ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பானா. இப்ப அதை டெலிவரி பண்றதுக்கு ஒரு பையன் வருவான். அந்த பையன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டேங்கு. இப்ப அவன் வந்தானியும் இந்த ராபின், உன்னைத்தான் அடிக்கடி இந்த ஏரியா பக்கம் வராதான்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல, இப்ப போலீஸ்க்கு லைட்டா ஏதோ என் மேல சந்தேகம் வந்துருச்சு, அதனால என்னத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இந்த இடம் பக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இன்னொரு பக்கம் அப்படியே இந்த ராபின் வீட்டுக்கு கீழே தான் காட்டுவாங்க. அங்க அந்த டிடெக்டிவ் ஜாங்கும் அவனோட அசிஸ்டன்ட் அப்புறம் இன்னொரு போலீஸ், இவங்க 3 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் கேட்பான், இந்த ராபினோட கதை தான் என்ன, நீங்க ஏன் ஸ்ட்ராங்கா நம்புறீங்க இப்ப நடக்கிற கொலைக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம டிடெக்டிவ் ஜாங் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்லுவான். என்னன்னா, இந்த ஊர்ல ஒரு சீரியல் கில்லர் இருந்திருப்பான் போல. அவனுக்கு இந்த ராபின் சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து கொடுத்திருப்பான், யார கொல்லலாம் யார கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு இந்த ராபின் மேல செமையான டவுட். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் இப்ப இன்னொரு கேள்வியும் கேட்பான். நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருந்தான்னு சொல்றீங்கல்ல, அது நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த எக்ஸ்காப் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். கரெக்டா இவங்க இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கு நம்ம டேங்க் மேல ராபினை பார்த்துட்டு கரெக்டா கீழே வருவானா. ஃபர்ஸ்ட் அந்த டிடெக்டிவ் ஜாங்கு கூட ஏதோ டெலிவரி பண்ற பையன் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அப்புறம் தான் நல்லா மூஞ்ச பாப்பான், அது நம்ம ஹீரோ டேங்கு. இவன் அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் தானே, இவன் என்ன இங்க பண்றான், அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இவனுக்கும் இந்த கொலையில ஏதோ சம்பந்தம் இருக்கு, அவனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு வேமா இந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் நம்ம டேங்க ஃபாலோ பண்ண விட்டுருவான். இந்த டிடெக்டிவ் ஜாங்கு வேமா இப்ப மாடிக்கு தான் போய் ராபின் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய், இப்ப டெலிவரி பண்ணிட்டு போனான்ல அவன் டேங்கு தானே, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், ஒழுங்கு மரியாதை சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்பானா. ஆனா அப்பயும் ராபின், நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நடிப்பான். இதனால ரொம்ப கடுப்பாய் போன நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு அவ்வளவுதான் அந்த ராபினை போட்டு அடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் தான் காட்டுவாங்க. அவன் நம்ம டேங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய் பிடிக்கலான்னு பாக்குறப்ப கரெக்டா அண்ணாருன்னு பார்த்து நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்துருவாங்க. சோ லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஆனாலும் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டு நம்ம டேங்க எப்படியோ பிடிச்சிட்டு இப்ப திரும்பி இந்த ராபின் வீட்டுக்கே வந்து அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ், நீங்க சொன்னால நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்து நிப்பாட்டுவானா. ஆனா என்ன ஆயிருக்கும்னா, இவங்க கூப்பிட்டு வந்தது நம்ம டேங்கே கிடையாது. இவனும் கிட்டத்தட்ட பார்க்க நம்ம டேங்க் மாதிரியே தான் இருப்பான். அதனால இந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் கன்ஃபியூஸ் ஆகி வேற ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துருவான். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் நம்ம டிடெக்டிவ் ஜாங் நம்ம ராபினை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாருல, அது எல்லாமே இங்க இருந்து ஒரு கேமரால ரெக்கார்ட் ஆகி லைவா சோசியல் மீடியால டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். அப்புறம் என்ன, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம ஒரு அப்பாவியை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சனையும் நம்ம டிடெக்டிவ் ஜாங் இன்னும் கடுப்பாயிருவான். அப்படியே அந்த ராபினை அடிக்கலான்ட்டு போவான். ஆனா அந்த ராபினா அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு நம்ம டிடெக்டிவ் பார்த்து நின்னுக்கிட்டு இருப்பான். கரெக்டா அண்ணாரன் பார்த்து ஒரு 2-3 போலீஸ் உள்ள வந்துருவாங்க. ஏன்னா இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங் தான் தப்பு பண்ற மாதிரி ஆயிருச்சுல, அதனால அவனை பிடிச்சிட்டு போறதுக்கு இப்ப 2 போலீஸ் வந்துரும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படி உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறது இப்ப காட்டுவாங்க. என்னன்னா, நம்ம டேங்க் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிருப்பான்ல. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பானா, அம்மா இந்த ஊர்ல நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏதோ ஒரு தோத்து போன மாதிரி நான் இருக்கேன், அதனால என் வாழ்க்கையை இன்னும் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் கனடாக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். ஆனா உண்மையிலே நம்ம டேங்க் கனடா போயிருக்கவே மாட்டான். ஏன்னா அவங்கிட்ட தான் சுத்தமா காசே இல்லையே. அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி உண்மையில என்னதான் நடக்குது அப்படிங்கறது அவனுக்கு ஃபுல்லா தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதனால அந்த ஒன்லி ஃபார் ஹீரோஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கடுத்து அந்த ஐடியில இருந்து எந்த ஒரு மெசேஜும் வராது. இப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு வாரமா சுத்தி இருக்கிற ஊர் எல்லாத்துக்கும் அப்படியே டிராவல் பண்ணி ட்ரெயின்லயே அவன் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்க ஒரு சமயத்துலதான் ஒரு நாள் இந்த ராபின் நம்ம ஹீரோ டேங்க மீட் பண்ணுவான். என்னன்னா, இவன் தான் அந்த ஒன்லி ஃபார் ஹீரோஸ் ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணவன் போல. இப்ப இந்த ராபின் அப்படியே நம்ம டேங்க கிட்ட வந்து, உனக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் எனக்கு என்னன்னு புரியுது, அதனால நீ ஏன் கூட வா, நான் உனக்கு ஒரு கிளியரான கைடன்ஸ் கொடுக்குறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நீ நினைக்காம கூட இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது. சோ நீயும் நானும் இனிமேல் டீமை பாய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராபின் பேசியிருப்பான். அடுத்து இப்ப இந்த ராபின் நம்ம டேங்க வீட்டுக்கே கூட்டு வந்திருப்பான். அங்க இத்தனை நாள் நம்ம ஹீரோ ஒரு 4 கொலை கிட்ட பண்ணிருப்பான்ல, அந்த கொலையை பத்தி
பத்தின டீடைல்ஸ்லாம் கரெக்டா எடுத்து சொல்லுவான். இதை கேட்டு நம்ம டேங்குக்கு ஷாக் ஆயிரும். உனக்கு எப்படி இந்த 4 கொலையை பத்தியும் கரெக்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அந்த ராபின் சொல்லுவான், நான் ஒன்னதான் பல நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னால மீட் பண்ணவே முடியல. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த பெரியவர் ஒரு நாள் உன்னை பார்த்து உன் வீட்டுக்கு விட வரப்ப நானும் அவர் கூட இருந்தேன். ஏன்னா அவருமே இந்த ஒன்லி ஃபார் ஹீரோஸ் அப்படிங்கிற டீம்ல ஒரு ஆளா இருந்தாரு. அவர் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி அவர் நினைச்சாரு. அதனால அவர் என் கூட டீம் அப் பண்ணாரு. ஆனா அந்த சமயத்துலதான் எங்க பிளான்ல நீ நடுவுல வந்து அவங்க 2 பேத்தையும் கொன்ன. அப்புறம் என்ன, உன்னை நான் ஏற்கனவே தேடிக்கிட்டு இருந்தேன், இதை வச்சு நான் ஈஸியா அவங்க கூட கனெக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப நடந்தது எல்லாத்தையுமே ராபின் கிளியரா சொல்லுவான். அப்ப நம்ம டேங்க் கேட்பான், ஓ அப்ப அதனாலதான் நான் பண்ற கொலையில எதுலயுமே எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேங்குதா, நீங்க தான் அதெல்லாம் போய் எரேஸ் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு ராபின் என்ன சொல்லுவானா, இல்ல இல்ல அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்த வரோம்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ ஒரு கேஸ்ல கூட இன்ன வரைக்கும் மாட்டிக்கல. கொஞ்சம் யோசித்து பாரு, இப்ப சுத்தி நடக்கிறதெல்லாம் நீ கொல்ற எல்லாருமே ஏதான் தப்பு செஞ்சவங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ கடவுள் உனக்கு கொடுத்த ஸ்பெஷல் பவர்னு சொல்லி நினைக்கிறேன். தப்பு செய்யறவங்க எல்லாம் கொன்னு இந்த நாட்டு மக்களுக்கு நீ ஜஸ்டிஸ் வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி அவன் என்னென்னமோ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம டேங்க் பாப்பான், ஏற்கனவே என்ன சுத்தி பல பிரச்சனைகள், இதுல இது வேறையா, ஐயோ சாமி நான் கூட டீம் அப்பும் ஆயிக்கல, நான் இதுக்கு மேல எந்த கொலையும் பண்ண போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிளம்ப பாப்பானா. ஆனா அப்ப அந்த ராபின் ஒண்ணு சொல்லுவான், நீ எத்தனை நாள் தான் பண்ண கொலையவே நினைச்சிட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போற, நீ ஏன் கூட இருந்தேன்னா மாட்டிக்காத அளவுக்கு நான் உன்னை காப்பாத்துவேன், நீ உடனே எதுவும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, 2 நாள் என் கூட இரு, நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் முடிவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இப்ப நம்ம டேங்குக்கும் வேற வழி கிடையாது, ஏன்னா அவனுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. சரி இவன் சொல்றதையும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா இந்த 2 நாளும் அந்த ராபின் நம்ம டேங்க போட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவான். உனக்கு இருக்கிற பவர் உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ யாரையும் எந்த ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு கொள்ளவே கிடையாது, போற போக்குல கொண்டுட்டு போயிடுற, ஏன்னா உனக்கே தெரியாம உள்ள ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் தான் உன்னை அந்த பர்சன்ஸ் எல்லாம் கொல்ல சொல்லுது, ஏன்னா செத்து போன எல்லாருமே ஏதான ஒரு விதத்துல பாவம் பண்ணவங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நல்லா நம்ம டேங்க ஏத்தி விட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்பயுமே நம்ம டேங்குக்கு கிளியரா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரி தான் இருப்பான். சரி நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பானா. அப்ப தெரியாதனமா ஒருத்தனை இடிச்சிருவான். இவன் இடிச்சது வேற யாருமே இல்ல, இந்த பார்க்ல ஸ்டார்டிங்ல ஒரு லாயர் செத்து போய் கிடப்பான்ல அந்த லாயரு. அவனை இடிச்சோனையும் நம்ம டேங்குக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த லாயரோட டிரைவர் மாதிரி காரை ஓட்டிட்டு போவான். சோ இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டார்டிங்ல நடந்த கொலைய பண்ணது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ டேங்க் தான். அப்புறம் என்ன, இவனை கார்ல கடத்திட்டு போய் ஒரு டார்க் பிளேஸ்ல வச்சு அந்த ராபினும் நம்ம டேங்கும் தான், இவன் என்ன தப்பு பண்ணி இருந்திருப்பான், எதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த ராபின் வந்து அந்த லாயரோட போனை எடுத்து ஹேக் பண்ணி உள்ள ஓபன் பண்ணி பாப்பானா. அதுல பார்த்தா நிறைய கேர்ள்ஸோட வீடியோஸ் இருக்கும். என்னன்னா இந்த லாயர் செம்மையான ஃப்ராட் பையன் போல, அவன் நிறைய ஸ்கூல் பொண்ணுங்களை ஏமாத்தி அபியூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்தனையும் நம்ம டேங்குக்கு இன்னும் வெறியேறிடும். அப்புறம் என்ன, அவனை போய் கத்திய வச்சு சதக்கு சதக்குன்ட்டு ஹாயா கொண்டுட்டு வந்துருவான். இத்தனை நாள் வரைக்கும் அவன் பண்ண கொலைகள் கூட ஏதோ ஒரு பதட்டத்துல பண்ணிருப்பான், ஆனா இப்ப அவன் நிதானமா கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம டேங்க பொறுத்த வரைக்கும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவனும் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன, இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க, ராபின் கிட்டத்தட்ட மாட்டிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சனையும் நம்ம டேங்க் இவங்க முன்னாடியே பிளான் போட்ட மாதிரி இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு இப்ப போய் தலைமறைவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து இவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஊரை விட்டு கிளம்ப பிளான் போடுவானா. இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் ஜாங்க தான் காட்டுவாங்க. அந்த ஹையர் அபிஷியலுக்கு செமையான பிரஷர் வந்துருமா, அதனால வேற வழியே இல்லாம நம்ம டிடெக்டிவ் ஜாங்கியும் கூடவே சேர்ந்து அந்த கேப்டனையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைசியா நம்ம டேங்க் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்திருப்பான்ல டெலிவரி பாயா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒருத்தன் நம்ம டேங்கோட போட்டோ காமிச்சு இவனை தெரியுமா, இவனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பானா. இது யாரோட புது கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இப்ப அவன் ஒரு ஐடி கார்டு எடுத்து காட்டுவான். என்னன்னா இவன் பேரு சான், இவன் ஒரு போலீஸ் ஆபீசர் போல. சோ ஓகே, இந்த கொலை கேஸ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றக்கா வந்திருக்க புது டிடெக்டிவ் போல இவன். அப்பனா ஒருவேளை இவங்கிட்ட நம்ம டேங்க் மாட்டிக்குவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதே இடத்துலயே அப்படியே இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து இப்ப புதுசா வந்திருக்க டிடெக்டிவ் கிட்ட நம்ம டேங்க் மாட்டுவானா மாட்ட மாட்டானா, இதுக்கடுத்தான்ட்டு அமைதியா இருப்பானா இல்ல இன்னும் கொஞ்சம் கொலைகள் நம்ம டேங்க் பண்ணுவானா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.